சௌசௌ காய்க்கு தோட்டக்கலைத்துறை மானியங்கள் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலை கிராமங்களில் பீட்ரூட், வெள்ளைப்பூண்டு, உருளைக்கிழங்கை, சௌசௌ காய் உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அறுவடைக்கு தயாராக உள்ள சௌசௌ காய்கள் அதிக விளைச்சல் இருந்தும் விலை இல்லாத காரணத்தினால் தோட்டத்தில் உரமாக அப்படியே விட்டுவிடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக கூறும் விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை மானியங்கள் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சௌசௌடைய விலை அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு 3 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளேயும் தான் போகுது. இதோடைய வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சம்பளமும் கொடுக்க முடியறதில்ல, இதை பராமரிக்க முடியறதில்ல. காயை பிடிங்கி தோட்டத்துக்குள்ளேயே போட்டு உரமாக்கிட்டு இருக்கோம். சுற்றி வனவிலங்குலேருந்து பாதுகாக்கிறோம். நாங்கள் பாதுகாக்கிறதே மிகச்சிரமமான ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதில் இந்த ரேட்டு கம்மியாக போகிறதுனால எங்களுக்கு இன்னும் நஷ்டம்தான் ஏற்படுறதை தவிர பெரிய லாபம் கிடைக்கிறது இல்லை. இதனால எங்களுக்கு மானியத்தில் உரம், விதை கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.